ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை வாசம். நாம் இன்னைக்கு பாண்டிச்சேரி ஆரோவில் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆரோவில் உருவான ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். இதை பற்றி நிறைய விஷயம் இருந்தாலும் நான் கலெக்ட் பண்ண ஒரு சில விஷயங்களை இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மிர்ரா அல்ஃபாசா இவங்க தான் ஆரோவில்ல உருவாக்குனவங்க. மிர்ரா அல்ஃபாசா 21 பிப்ரவரி 1878 ஒரு எகிப்து மதருக்கும் டர்கிஷ் ஃபாதருக்கும் பிறந்த ஒரு பெண் குழந்தை. இவங்க காட் கிஃப்டட் சைல்டுன்னு சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரானரி டேலண்டடாக இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே இவங்களுக்குள்ள இன்னர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உள்ளுணர்வு, ஆழ்மன தேடல், ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அமானுஷ்யம், இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருந்திருக்காங்க. அமானுஷ்யம், ஆத்மா, சோல், இது மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததால ஆக்கல்டிசம்ன்ற படிப்பை தேர்ந்தெடுத்து படிச்சிருக்காங்க. ஆக்கல்டிசம் படிப்பு அல்ஜீரியா நாட்டில் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்காங்க. மிர்ரா அல்ஃபாசா பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. இவங்களோட ஆன்மீக ஈடுபாடு காரணமாக இவங்க மேரேஜுக்கு அப்புறம் 1914 பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்ரீ அரபிந்தோ அப்படின்றவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்குறாங்க. ஸ்ரீ அரபிந்தோ கல்கத்தாவில் பிறந்து லண்டனில் மேற்படிப்பு முடித்து நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தில் போராளியாக இருந்திருக்காரு. இவர் ஒரு தத்துவ ஞானியாகவும் ஆன்மீகவாதியாகவும் எழுத்தாளராகவும் பத்திரிகை நிருபராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் செட்டில் ஆகியிருக்காரு. அவரோட ஆன்மீக தத்துவம் மற்றும் போதனைகளில் அதிக ஈடுபாடு 1920 அவங்க இங்கேயே தங்கிடுறாங்க. மிர்ரா அல்ஃபாசா அரபிந்தாவோட ஆன்மீக உணர்வுகளால் ஈர்க்கப்பட்டவங்களை வச்சு அரபிந்தோ ஆசிரமம் 24 நவம்பர் 1926 ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து மிர்ரா அல்ஃபாசா எல்லாராலையும் அன்னை த மதர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. எந்த பாகுபாடும் இல்லாத மனித நேயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற அவங்களோட சிந்தனை 1930 அவங்களுக்கு வருது. ஸ்ரீ அரபிந்தாவோட எண்ணமும் அதுவாக தான் இருக்கு. 1950 ஸ்ரீ அரபிந்தோ இறந்து போயிடுறாரு. 1966 ஆரோவில் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் த சிட்டி ஆஃப் டான், இந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு செல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டோட முழு சப்போர்ட்டோட யுனெஸ்கோ மூலமாக எக்ஸிக்யூட் ஆகுது. 28/2/1968 ஆரோவில் மாத்ரி மந்திர் அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு. 100 வருட பழமையான ஆலமரத்துக்கு அருகில் தாமரை மொட்டு வடிவிலான ஒரு தாழியில் 124 நாட்டோட ஒரு கைப்பிடி மண்ணும் மற்றும் நம்ம இந்திய மாநிலங்களோட மண்ணும் வச்சு இந்த இன்னாகுவேஷன் நடந்திருக்கு. இதில் 121 நாட்டு பிரதிநிதிகளும் இந்திய தலைவர்களும் மற்றும் பிரதிநிதிகளும் கிட்டத்தட்ட 5000 பேர்கிட்ட பங்கேற்று இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நவம்பர் 17, 1973 த மதர் மிர்ரா அல்ஃபாசா தனது 95வது வயசுல இறந்துட்டாங்க. ஆரோவில் நகரம் 50,000 பேர் வசிக்கும் அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்க 3300 பேர் தங்கி வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா 60 நாட்டு மக்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மாத்ரி மந்திர் கோல்டன் குளோபோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு 2008 முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பா இந்த ஒர்க்கு 36 வருடம் நடந்திருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இதோட டிசைனர் த ஃபேமஸ் ஆர்கிடெக்ட் ராகர் ஆங்கர். கோல்டன் குளோப் வடிவமைக்க போடப்பட்ட 4 முக்கியமான பில்லருக்கும் 4 அழகான பேர் வச்சிருக்காங்க. ஈஸ்ட் சைடு பில்லருக்கு மகாலட்சுமி, வெஸ்ட் பில்லர் மகா சரஸ்வதி, சவுத் பில்லருக்கு மகேஸ்வரி, நார்த் பில்லருக்கு மகா காளி. இந்த கோல்டன் குளோபோட வெளிப்புற சுற்றுல 1415 டிஸ்க் வச்சு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த குளோபை சுற்றிலும் 12 கார்டன் இருக்கு. கோல்டன் குளோபுக்கு கீழே லோட்டஸ் பாண்ட் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோல்டன் குளோப் இன்னர் சாம்பரோட மைய பகுதியில் கிறிஸ்டல் குளோப் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்டல் குளோப் 24/4/1991 நைட்டு 10:45 மணிக்கு மாத்ரி மந்திர் சேர்ந்திருக்கு. இதை மறுநாள் காலையில் 9:45 மணிக்கு கோல்டன் குளோபோட மைய பகுதியில் பொருத்தி இருக்காங்க. 4 ஸ்டார் வடிவிலான மெட்டல் ஸ்டாண்டில் இந்த குளோப் பொருத்தப்பட்டிருக்கு.
இன்னர் சேம்பர் உள்ள ஒயிட் கலர் கார்பெட்டோட பார்க்கறதுக்கே பிளசண்டான ஒரு சூப்பரான ஃபீலிங் வர மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. லைட்டு, ஃபேனு, விண்டோ எதுவுமே இல்லாத அந்த சர்க்கிள் ஷேப் இருட்டான ஒரு ஹாலில் கோல்டன் குளோபுக்கு மேலே வச்சிருக்கிற ஒரு லென்ஸ் வழியாக வர சூரிய ஒளி கிறிஸ்டல் குளோப் மேலே பட்டு அந்த ஹால் முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஹால் முழுக்க ஒரு மைல்டான வெளிச்சம் கிடைக்குது. ஆழ்ந்த ஒரு அமைதியான அட்மாஸ்பியரில் தியானம் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வார்த்தையால் விவரிக்க முடியாது. அனுபவ ரீதியாக தான் உணர முடியும். ஆரோவில்லோட உண்மையான நோக்கம் மனித நேயம், மனிதத்துவம், ஜாதி, மதம், ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாமல் மனிதம், அதை ஒன்றை மட்டுமே மையமாக வச்சு இது உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ ஆரோவில் கிளம்பியாச்சு. கொஞ்ச நாளாவே என்னோட டாட்டர் ஆரோவில் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எப்படி போகிறது, அதுக்கு என்ன செய்யணும், என்ன ப்ரொசீஜர்னு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் அவங்களே நிறைய யூடியூப் வீடியோ சர்ச் பண்ணி மொபைல்லே ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் புக்கிங் பண்ணுறதுக்கான லிங்க்கு எப்படி புக் பண்ணுறதுன்றதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நம்மளோட பேர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பரு, நம்ம ஸ்டேட்டு, கண்ட்ரி, இது மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணணும். முக்கியமாக நம்மளோட மெயில் ஐடி கொடுக்கணும். கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆரோவில் பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கீங்களா அப்படின்ற விஷயத்தையும் கேட்கும். அப்படி இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கோம், இன்னைக்கு ஆரோவில் போக போகிறோம்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ணிடணும். ஆன்லைன் புக்கிங் லிங்க்கு மார்னிங் 7:30லேருந்து மதியம் 12:30 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி தான் நம்ம புக்கிங் பண்ணணும். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம். நம்ம கோல்டன் குளோபுக்குள்ளே இன்னர் சேம்பரில் போயிட்டு தியானம் பண்ணுறதுக்கு தான் ஆன்லைன் புக்கிங் தேவைப்படும். மற்றபடி வெளியில் சுற்றி பார்க்கறதுக்கு எந்த புக்கிங்கும் தேவையில்லை. எப்போ வேணா போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். டியூஸ்டேவும் சண்டேவும் போக முடியாது, புக் பண்ணவும் முடியாது. மீதி நாளில் எப்போ வேணா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணி போயிட்டு வந்துடலாம். புக் பண்ணி இன்னர் சேம்பர் உள்ளே போயிட்டு தியானம் பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ப்பாக அங்கே 8:15க்குலாம் அங்கே இருக்கணும். அதுக்கு முன்னாடியே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம புக் பண்ண 48 மணி நேரத்தில் நமக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்துடும். நாங்கள் காலையில் 5:30க்கெலாம் கிளம்பிட்டோம். செம குளிர். போகிற வழியில் டீ சாப்பிட்டுட்டு கிளம்பணும். இப்போ நம்ம ஆரோவில் வந்தாச்சு. நாங்கள் இங்கே வரும்போது டைம் வந்து 7:30. வண்டி பார்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. காராக இருந்துச்சுன்னா 100 rupees. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். இன்னும் எந்த ஒரு ஷாப்புமே இங்கே ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. நாங்கள் காலையில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். வியூஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கரெக்டாக 8:15க்கு நம்மளோட மெயில் ஐடியோட புக்கிங் நம்பரை பார்த்துட்டு நம்மளை ஒரு வீடியோ ரூமுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இதுதான் வீடியோ ரூம். இந்த வீடியோ ரூமுக்குள்ளே ஆரோவில் உருவான ஹிஸ்ட்ரியை பற்றி வீடியோ போடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு கியூ ஃபார்ம் பண்ணி வெளியில் வந்து நம்மளோட மெயில் ஐடியோட புக்கிங் நம்பரை பார்த்துட்டு இது மாதிரி ஒரு ஆக்சிஸ் கார்டு நம்ம கையில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேன்லேயே கொண்டு போய் மாத்ரி மந்திர் என்ட்ரன்ஸில் விட்டுடுறாங்க. அங்கே நம்மளோட பேகு, ஃபோனு, கேமரா இது எல்லாத்தையுமே அங்கே கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். இதுதான் 100 வருட பழமையான ஆலமரம். இந்த மரத்தோட விழுதுகள் ஒன்று ஒன்றும் பெரிய பெரிய மரமாகவே ஆயிருக்கு. ஃபோனு, பேகு எல்லாத்தையுமே அங்கே கொடுத்துட்டு ஒரு கைடு மாத்ரி மந்திர் உள்ள இன்னர் சேம்பர் உள்ள எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி தியானம் பண்ணுறது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை அந்த கைடு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு.
அதுக்கப்புறம் நம்ம கோல்டன் குளோபுக்கு கீழே இருக்கிற இந்த லோட்டஸ் பாண்டில் நம்மள மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க. இதோட ஒரு மைல்டான அந்த தண்ணி சத்தம் அதில் அழகாக கேட்டுக்கிட்டே இருந்தது. லோட்டஸோட பெட்டல்ஸ் மாதிரி வடிவமைக்கப்பட்ட இந்த இடத்துல அமைதியான ஒரு தியானம் சூப்பராக இருந்துச்சு. இன்னர் சேம்பர் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட இருந்த அந்த ஆக்சஸ் கார்டை வாங்கிக்கிட்டாங்க. உள்ள போகிறதுக்கு முன்னாடி வெளியிலே செப்பலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள போனதுக்கப்புறம் இன்னர் சேம்பர் உள்ள எல்லாருக்குமே ஒயிட் சாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சாக்ஸ் போட்டுக்கிட்டு தான் நம்ம இன்னர் சேம்பர் உள்ள போகணும். இதுதான் இன்னர் சேம்பர் உள்ள இருக்கிற மெடிடேஷன் ஏரியா. இதில் சென்டரில் இருக்கிற இந்த கிறிஸ்டல் குளோப் வழியாக தான் நமக்கு அந்த சூரிய ஒளி வெளிச்சம் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. 15 மினிட்ஸ் உட்காந்து தியானம் பண்ணணும். மேலேருந்து வர சூரிய ஒளி கிறிஸ்டல் குளோப்ல பட்டு ரூம் முழுக்க ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இந்த ஒரு மைல்டான வெளிச்சத்தில் அவ்வளோ ஒரு ஆழ்ந்த அமைதியான ஒரு அட்மாஸ்பியர்ல மெடிடேஷன் பண்றது ஒரு விவரிக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். நம்மளோட லைஃப்ல ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு பார்த்தோம்னா அதுல மாத்ரி மந்திரம் ஒரு முக்கியமான ஒண்ணு. நாங்க அங்க போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் எப்போ போலான்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஒரு அமைதி டிவைன், இத எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பா ஒரு டைம் ஆரோவில் மாத்ரி மந்திர் போயிட்டு வாங்க. மெடிடேஷன் முடிச்சுட்டு வெளியில வந்த பிறகு சுத்தி இருக்க பார்க்கலாம் போய் சுத்தி பார்த்தோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி எங்க கிட்ட போன் இல்ல. நிறைய சூப்பரான ஃபிளவர்ஸ், வெரைட்டி ஆஃப் ஃபிளவர்ஸ் நிறையவே இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. அந்த ஆலமரம் பார்க்கறதுக்கே பிரமிப்பா இருந்துச்சு. இப்போ நாங்க மாத்ரி மந்திரிலேருந்து வெளியில வந்து பக்கத்துல ஒரு 10 மினிட்ஸ் டிராவல்ல ஸ்வரம் சவுண்ட் கார்டனுக்கு போனோம். அங்க நிறைய வெரைட்டி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸ்வரம் ஆபீஸ்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. அதே மாதிரி ஸ்வரம் கார்டன் உள்ள போகணும்னா பர் ஹெட்டுக்கு 150 சார்ஜ் பண்றாங்க. நாங்க சவுண்ட் கார்டன் உள்ள போக முடியல. அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்ததால நாங்க போக முடியல. ஆபீஸ்ல இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மட்டும் வாசிச்சு பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்க பாண்டிச்சேரி பார்க்குக்கு போனோம். பார்க்குக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பீச்சுக்கு போனோம். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. உங்களுக்கும் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரோவில் போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.